திருச்சியில் கர்ப்பமடைந்ததாக கூறி கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என 13,000 ரூபாய் வாங்கி ஏமாற்றியதாக பெண்ணை சேலையால் கழுத்தை நெரித்து கொத்தனார் கொலை செய்துள்ளார். ரகசிய காதல் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி பைபாஸ் சாலையோர முட்புதரில் அடையாளம் தெரியாத 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் சடலம் கிடந்துள்ளது. அச்சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்ததில் அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. ஆனால் கொலை செய்யப்பட்ட பெண் யார், கொலையாளி யார் என்பதில் மர்மமே நீடித்தது. பெண் காணாமல் போனதாக எந்தவித புகாரும் காவல் நிலையத்திற்கு வரவில்லை. இதனால் வழக்கில் துப்பு கிடைக்காமல் பெரும் சிக்கல் ஏற்பட்டது. அப்போதுதான் சிசிடிவி கையொடுத்தது. சடலம் கிடந்த இடத்தை சுற்றி பல கிலோமீட்டரில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அடையாளத்துடன் ஒத்து போகும்படி ஒருவர் நடந்து சென்றதும் அவரை ஆண் ஒருவர் பின்தொடர்ந்து சென்றதும் பதிவாகி இருந்தது. உடனே அந்த வீடியோவில் பதிவான ஆண் யார் என்பதை போலீசார் விசாரிக்க தொடங்கினர். பல்வேறு மாவட்ட காவல்துறையினரிடம் உதவியுடன் தேடியதில் திருப்பூர் பேருந்து நிலையத்தில் வைத்து அந்த நபரை கைது செய்தனர். அவரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் தெரிய வந்தது. பிடிபட்ட நபர் சேலம் மாவட்டம் தலைவாசலைச் சேர்ந்த விக்னேஷ் என்பதும் திருமணமாகாமல் ஊர் விட்டு ஊர் சென்று கொத்தனார் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. அப்படி திருச்சி ஸ்ரீரங்கம் சென்றவருக்கு யாசகம் வாங்கி பிழைப்பு நடத்தி வரும் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கணவரை பிரிந்து வந்த அப்பெண்ணுடன் விக்னேஷ் நெருங்கிய உறவில் இருந்துள்ளார். சிறிது நாட்களில் அப்பெண் கர்ப்பமடைந்ததாகவும் கருவை கலைக்க 13,000 ரூபாய் பணம் வேண்டும் என்றும் அப்பெண் விக்னேஷிடம் கூறியுள்ளார். கேட்ட பணத்தை கொடுத்த பின்னர் அப்பெண் விக்னேஷுடன் பேசுவதை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் தனியாக பேச வேண்டுமென கூறி அப்பெண்ணை அழைத்துச் சென்று வெறி செயலில் ஈடுபட்டுள்ளார். உண்மையிலேயே மாசமாக இருக்கிறாயா, கருக்கலைக்க வேண்டுமென கூறி பணத்தை வாங்கிய பின்னர் ஆளே காணாமல் போனது ஏன் என கேட்டு கடும் வாக்குவாதம் செய்துள்ளார். அதில் எல்லை மீறி போக பெண்ணின் சேலையால் அவரது கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார். இக்கொடூர சம்பவம் தற்போது அம்பலமான நிலையில் கைதான விக்னேஷ் மீது கொலை வழக்கு பதிந்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரகசிய காதலில் கர்ப்பமடைந்ததாக கூறி கருக்கலைப்பு செய்ய வேண்டுமென 13,000 ரூபாய் வாங்கி ஏமாற்றியதாக பெண்ணை சேலையால் கழுத்து நெரித்து கொலை செய்த சம்பவம் திருச்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.